உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 ஆசீர்வாதங்கள் தங்கும் தங்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலையும் கூட இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு கூட ஒரு வேதத்தின் ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தங்கும், எது தங்குமா? ஆசீர்வாதங்கள். எது மேல? சிரசின் மேல். எனக்கு அருமையான தேவஜனமே, சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆசீர்வாதம் தங்க மாட்டுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, என் வீட்டில் தங்க மாட்டுக்கு, பணம் தங்க மாட்டுக்கு, பொருளாதாரம் தங்க மாட்டுக்கு, ஆரோக்கியம் தங்க மாட்டுக்கு, சமாதானம் தங்க மாட்டுக்கு, சந்தோஷம் தங்க மாட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிலையாக இருக்க மாட்டுக்கு, வருது போயிடுது, ஸ்டே பண்ணி இருக்க மாட்டுக்கு என்ன நிறைய பேர் சொல்லதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் வேதவசனம் சொல்கிறது ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒரு ஆசீர்வாதம் அல்ல, அது சொல்லப்படுகிறது ஆசீர்வாதங்கள். பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு, ப்ளூரல். நிறையா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசீர்வாதத்தை தான் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுவோம். என் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், ஆசீர்வாதங்கள் தங்கும். எங்க? சிரசின் மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வேதவசனம் சொல்லபடி நம்முடைய சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கணும். அது என்ன ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அது தங்குனாதான் நமக்கு பெனிஃபிட். வந்துட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் ஏதோ ஒரு நன்மையான காரியம் அப்படி நம்மளை வந்து விசிட் பண்ணிட்டு போகிறதுனால ஒன்றும் கிடையாது. அது நம்ம கூட தங்குனா தான் நமக்கு பிரயோஜனம். கொஞ்சம் நிறைய தங்க நகைகள் ஒரு சூட்கேஸில் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு அப்படி திரும்ப உடனே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது பிரயோஜனமா? கிடையாது. அந்த சூட்கேஸை நம்ம கையில் கொடுத்தா தான், நம்ம வீட்டில் அந்த சூட்கேஸ் தங்குனா தான் நமக்கு பிரயோஜனம். அதே போல தான் ஆசீர்வாதங்களும் தங்கணும். என் ஆண்டவர் அதனால தான் வேதவசனத்தின் மூலமாக உங்களுக்கு வருகிறது, ஆசீர்வாதங்கள் தங்கும், சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். சரி, இப்போ யாருடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும்னு வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது. அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்போ நீங்களும் நானும் நீதிமானாய் இருந்தால் நம்முடைய சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்போ ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில தங்காமல் இருப்பதற்கு காரணம் நீதிமானாய் இல்லாதிருப்பது, நீதிமானாய் நடந்து கொள்ளாதிருப்பது தான் ஆசீர்வாதங்கள் தங்காதிருப்பதற்கு ஒரு காரணம். அப்படின்னா இன்னைக்கு நீதிமானாய் மாறுங்கள். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை செய்யக்கூடாது. 1ஆம் சங்கீதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்தா நீங்க நீதிமான். கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நீங்கள் வெறுத்தால் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளையாக இருக்கணும். அப்படிப்பட்ட நீதிமான்கள் சிரசின் மேல் தான் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இன்னைக்கு உங்களை என்னை அவரவர் சீர்தூக்கி பார்ப்போம். நான் நீதிமானா? ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நான் வெறுக்கிறேனா?
ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க, சீர்தூக்கி பாருங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீதிமான்கள் பட்டியலில் உள்ள வாருங்கள். உங்க சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும்படி கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி பற்பல ஆசீர்வாதங்கள் தங்காதபடி பார்த்து கொண்டு மாத்திரம் இருக்கிற பிள்ளைகள், குடும்பங்கள் ஏராளம். இந்த நாளில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிள்ளைகள் மேல தங்கும்படி உதவி செய்யுங்க. பிள்ளைகள் சிரசில் இந்த ஆசீர்வாதங்கள் தங்கும்படி உதவி செய்யுங்கப்பா. அதற்கு தன்னை நீதிமானாய் மாற்றிக்கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்து தங்கட்டும். பொருளாதார ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். குடும்பத்தின் காரியத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். எதிர்கால வாழ்க்கையில் காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் ஆண்டவரே. படிப்பு காரியத்தில், வேலை வாய்ப்பு காரியத்தில் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் அப்பா. நீ செய்ய போறதற்காக நன்றி. இந்த நாள் முழுதும் பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க. எங்க போனாலும் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். உடைய சமூகம் முன் செல்லட்டும் ஐயா. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீதிமானாய் நடந்து கொள்ளுங்கள், நீதிமானாய் இருங்கள். உங்க சிரசின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும். God bless you.